ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ். இப்போது நான் ஒரு 4 பேருக்கு பண்ண போகிறேன். இது ஒரு கிலோ இருக்கும். இப்போது இந்த சாதம் நான் வடித்து 75% வேகிற அளவுக்கு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கார்ன் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா, கேரட், பீன்ஸ், கோஸ், அப்புறம் வெங்காயத்தாள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு 15 பல் பூண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். நான் அது மாதிரி தான் ஊற்றிருக்கேன். இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது நறுக்கி வச்சுருக்க எல்லா காயுமே இதோட சேர்த்துக்கலாம். இது பீன்ஸ், இப்போது கேரட், கோஸ், குடமிளகாய். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த காய்கறிகளை ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 70% நல்லா கொஞ்சம் வெந்தால் போதும். இப்போது இந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சாதம் சேர்த்துட்டு பத்தலைன்னா நம்ம மீதி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சாஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ், சோயா சாஸ், நான் இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய சாஸ் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், இது காரத்துக்காக. இப்போது கடைசியாக கார்ன் சேர்த்துக்கிறேன். இது வேக வச்சதுனால நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சாதம் வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சாதத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபுல்லாக இப்போ நல்லா கிளறி விட்டுட்டேன். சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூடான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுட சுட ஃப்ரைட் ரைஸ் ரெடி.